வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய நிகழ்ச்சிகளை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை நார்வே மற்றும் டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு பாகிரதி அம்மா அவர்களுக்கும், சுகந்தி அம்மா மற்றும் நகிலேஷ் ஐயா அவர்களுக்கும், புவனா அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் உரித்தாகுக. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஸ்கை நார்வே குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி, இப்போ துன்பம் மறந்திடு என்ற பொருள்ல சிந்திக்கிறோம். பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில 46வது தலைப்பாக அவர் கொடுத்திருக்காரு, துன்பம் மறந்திடு. இப்போ துன்பம்னா நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு வந்த கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாம் அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை செப்பனிட்டு சீராக வாழணும். தாங்க முடியாத துன்பங்கள் வந்தபோது கூட அதை நாம் மறந்துட்டு நாம் இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும். உச்சி மீது வானிடந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்றார் பாரதி. தலை மேலே வானமே இடிஞ்சு விழுதுன்னா அது எவ்வளோ பெரிய துன்பமாக இருக்கும் நமக்கு. அதை கூட நம்ம பயப்படாமல் எதிர்கொள்ளணுங்கிறாரு மகாகவி. அதுதான் அவரது தாரக மந்திரமாகவே வச்சிருக்கிறார். அவரோட வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி தனது கவிதைகளால் இந்த உலகை வாழ வைத்தார். அதுபோல தான் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் 2000 கவிகளுக்கு மேலே இயற்றி இந்த பூ உலகில் இன்றைக்கும் நம்ம உள்ளங்களை வீட்டிருக்கிறார். மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் மகத்தான சாதனை படைத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, சுவாமிஜி, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் என்கிறார். இப்போ இந்த தத்துவங்களை ஒரு சின்ன கதை மூலமா முதல்ல நம்ம பார்ப்போம். இப்போ சரவணன் ஒரு 8வது படிக்கிற மாணவன், நல்ல சிறந்த பையன், கீழ்ப்படிதல் உள்ள பையன். தன்னோட குடும்ப சூழ்நிலை தெரிந்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு அன்றாட வேலைகளில் உதவுற பையனாக இருந்தான். அவனுக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்கா. அவன் 4வது படிக்கிறான். 2 பேரும் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா நடத்துகிற ஹோட்டலில் போய் அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்களாம். இது டெய்லி ரொட்டீனாக வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப திறமையாக நல்லா நேர்மையாக ஹோட்டலில் நடத்திட்டு வந்தார். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து போய் ஹோட்டலில் ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் பண்ணிட்டு வந்தார். இப்போது இப்படியே சில நாட்கள் போச்சு. மாலையிலும் அதே மாதிரி பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹோட்டலில் போய் பார்த்துட்டு தினமும் வருவாங்க. அவங்க அப்பா தான் ரோல் மாடல் அந்த 2 குழந்தைங்களுக்கும். அப்போ இதை பார்த்து பார்த்து சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா தொழிலை எவ்வளோ பக்தி சிரத்தையோடு செய்கிறாரு, நம்மளும் அதை மாதிரி பெரிய ஆளாக வந்தால் நம்மளும் அதை மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தானா. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு ஹோட்டலில் இருக்கிற கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு. அப்போ ஹோட்டல் தானே, அங்கே அடுப்பு எரிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் தீ பரவிடுச்சு. தீ பரவுதுன்னா உடனே எல்லாரும் ஹோட்டல்லேருந்து அத்தனை பேரும் வெளியில் ஓடிட்டாங்க. நல்ல காலம், யாருக்கும் எந்த காயமும் படலை. ஆனால் ஹோட்டலில் இருக்கிற சாமான்களும் தீப்பிடிச்சு எரிஞ்சு கருகி போயிடுச்சு. அப்போது சரவணனோட அப்பா மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டார். என்னடா இப்படி ஒரு துன்பம் நமக்கு வாழ்க்கையில் வந்துருச்சே, எத்தனை தொழிலாளர்கள் நம்மளை நம்பி இருக்காங்க, நல்ல நல்ல குடும்பங்கள் நம்மளை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, இப்படி போயிடுச்சேன்னு நம்ம எப்படி இவங்களை காப்பாற்ற போகிறோம்னு பெரிய கவலை அவர் மனசில் வந்தது. ஆனால் அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஏற்கனவே அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சுருந்தார். அந்த ஹோட்டலை இன்சூர் பண்ணி வச்சுருந்தார். அதனால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் தேவையான அந்த ஃபோட்டோஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் காண்பிச்சு அவங்க கிட்டேருந்து அழகாக ஈட்டுத்தொகை பெற்றுட்டார். அப்போ இந்த இன்சூரன்ஸ் தொகை அவருக்கு கிடைச்சிருச்சு. என்னதான் அந்த பெரிய ஹோட்டல் அழிஞ்சு போனாலும், அவ்வளவு பெரிய தொகை கிடைக்காட்டாலும், கிடைச்ச தொகையை வச்சு ரொம்ப சிறப்பாக தன் வீட்டு வாசல்லே ஒரு சின்ன கடை, இட்லி தோசை போடுற ஒரு சின்ன டிஃபன் கடையை ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுறுசுறுப்பாக தன்னோட உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சு நல்லா கடுமையாக உழைச்சி பழையபடி தான் ஏற்கனவே வச்சிருந்த அந்த இடத்துலையே பெரிய ஹோட்டலை கட்டி தன் வாழ்நாளில் தான் பட்ட துன்பங்களை எல்லாம் மறந்து தன்னோட கடின உழைப்பாலும் சுறுசுறுப்பாலும்
அந்த சோர்வில்லாத தன்மையாலும், குடும்பத்தின் ஒத்துழைப்பாலும் சரவணனோட அப்பா ரொம்ப சிறப்பா அந்த ஹோட்டல்ல பழையபடி மீட்டெடுத்து சிறப்பா நடத்த ஆரம்பிச்சுட்டாரு. இத மாதிரி தாங்க நாமும் நம்மளோட வாழ்க்கையில் வர துன்பங்களை எல்லாம் மறந்து, இனி வரும் காலத்த நம்ம எப்படி இன்பமாக வாழணும் அப்படின்னு யோசிச்சு செயல்படணும். நம்ம எதை இழந்தோம் என்பது முக்கியமல்ல. எது மிச்சம் இருக்குது நம்மகிட்ட, இதுதான் முக்கியம். மிச்சம் வைத்து உச்சம் தொடுவோம். இதத்தான் மகாகவி துன்பம் மறந்திடுங்கிறார். அப்ப இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லன்னு சொல்லும் பொழுது, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்த நாம தொடச்சு எறிவது தான் நம்மளுடைய நம்பிக்கையின் உச்சம். துன்பமும் சோர்வு நிலையும் அன்பில் அழியும்படி கிழியே காண் அன்பிற்கு அழிவும் இல்லை என்பார் பாரதி. அப்ப எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை துணிவோடு எதிர்கொள்பவனுக்கு துன்பம் ஒருபோதும் துன்பத்தை தருவதில்லை. மாறாக அதை எப்போதுமே நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அது நம் வாழ்க்கையில ஒரு உலுக்கு உலுக்கிட்டு நம்ம நிலைகுலைய செய்துவிடும். பாப்பா பாட்டுல கூட ஒரு அழகான வரி உண்டு. "துன்பம் வந்த போதிலும் நீ சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, அது அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா" என்று சொல்வார் பாரதி. இப்ப நாம் நம்மளுடைய வருத்தங்களையும், நம்மளுடைய துன்பங்களையும் கண்டு நாம் அஞ்சி ஒதுங்கிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னா, அதற்கு எந்த விதமான தீர்வுகளும் இருக்காது. இப்ப பல நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய துன்பங்கள கண்டு நம்ம அஞ்சி ஒதுங்குறதுனால மட்டுமே இந்த துன்பங்கள் இன்னும் பூதாகரமாக தான் தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்ப தெருவுல நாய் போய்க்கிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். அப்ப அந்த நாய பார்க்கும்போது, அது நம்ம தொரத்துமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது நம்மளுடைய மனசுக்குள்ள. அப்ப இந்த எண்ணம் நுழைய ஆரம்பிச்ச உடனே, அந்த எண்ணம் அந்த நாய்க்கும் பிரதிபலிக்குது. இப்ப நம்ம துரத்த ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெலிபதின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. அதுபோல ஏதாவது ஒண்ண நெனச்சு, இதன் மூலமா நமக்கு துன்பம் வருமோ அப்படின்னு நம்ம நெனைக்க ஆரம்பிச்ச அந்த நொடியிலிருந்தே நமக்கு இன்னும் தொடர ஆரம்பிக்கும். எத்தனை பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம சாதனையை நோக்கி நகரும் பொழுது மட்டும் தான், நம்ம நல்ல மனிதர்களாக, ஆற்றல் பெற்ற மனிதர்களாக மாற முடியும். அப்துல் கலாம் ஐயா கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு. எனக்கு பாரங்களை சுமப்பதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. எனக்கு பாரங்களை கொடுக்காதே என்று சொல்லி நான் கடவுளை ஒருபோதும் வேண்டிக் கொண்டதில்லை. அந்த பாரங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வலிமையை கொடு என்று வேண்டுவேன்னு சொன்னாராம். அதத்தான் பாரதியும் கேட்கிறார். என்ன சொல்றாரு? கடவுளிடம் அவர் கேட்கும்போது, எனக்கு எந்த சூழ்நிலையிலும் எனக்கு துன்பம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும், தைரியத்தையும் பராசக்தியிடம் வேண்டினாராம் பாரதி. அந்த மனப்பக்குவமும், தைரியமும் கிடைச்சது அவருக்கு. இப்ப இந்த மறதி அப்படிங்கிறது இப்ப தேசிய வியாதியாக இருக்குது. இப்ப இந்த மறதி மட்டும் இல்லன்னு சொன்னா, நிச்சயமா நாமெல்லாம் இத்தனை பக்குவப்பட்டு இருக்க மாட்டோம். எத்தனை விஷயங்கள நாம மறந்திருக்கிறோம். "நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது" என்று வள்ளுவர் சொல்றார். அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும், நமக்கு யாராவது செய்த அந்த தீமைகளையும் நாம உடனடியாக மறந்து விடுதல் தான் நல்லது. தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யணும். ஏன்னா, நம்ம வினைப்பயன் தான் மத்தவங்க கிட்ட மோதி, அவங்கள நமக்கு ஒரு துன்பத்த கொடுக்க வைக்குது அந்த இயற்கை. அப்ப இந்த உண்மைய தெரிஞ்சதுனால தான் அருள் தந்தை என்ன சொல்றாங்க? துன்பம் கொடுக்கிறவங்களுக்கு வாழ்த்து கூறுங்க. அந்த வாழ்த்து தான் நம்மளோட கர்ம வினையை தூய்மை செய்கிறது. அப்ப எத்தகைய பெரிய துன்பங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை நமக்கு இருந்ததுன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்மை வெல்ல யாருமே கிடையாது. பிரச்சனைகளை விட வலிமையானது நம்மளுடைய மனது என்பத நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நம்ம மனதை எப்பொழுதும் மிகப்பெரிய சக்தியாக நம்ம உருவகப்படுத்திக் கொள்ளும்போது, அந்த மனம்தான் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறும். இப்ப அந்த மனம் தான் துன்பங்களை போக்கும். அந்த மனம் தான் இந்த உலகத்தையே வழிநடத்துது. இப்ப இந்த துன்பம் மறந்திடு அப்படிங்கிறத இன்னும் டீப்பா நம்ம அருள் தந்தை வழியில சிந்திப்போம். இப்ப துன்பம்னா என்னங்க? ஒரு ஒவ்வாத உணர்வு. அந்த ஒவ்வாத உணர்வு தான் நம்ம துன்பம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இது வந்து இப்போ புலன் இன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, புலன்கள பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்க? ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் குடுப்பாங்க. இப்ப நம்ம புலன்கள் வழியே நம்ம ஜீவகாந்தம் செலவாகுது இல்லையா? அப்போ அந்த செலவாகும் பொழுது வருகின்ற அனுபவத்தை தான் இன்பம், துன்பம்னு சொல்றோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்துல மிகுதியா, அதாவது எக்ஸஸா இருக்கிறத செலவு பண்ணா இன்பம். ஆனா, அந்த ஜீவகாந்த சக்தியில இருப்புல இருந்தே நாம அதிகமா செலவு செஞ்சுட்டோம்னா, அதாவது துன்பம் உண்டாகுது. அப்ப இன்பம் அதிகமாக, அதிகமாக அதுவே துன்பமா மாறிடுது.
இதைத்தான் சுவாமி ஒரு கவிதையில சொல்லுவாங்க. இன்பத்தின் அளவு முறை மீறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் கண்டோம். இரண்டும் அறிவின் அலைகளாகவும் உணரக் கண்டோம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு காரம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அந்த காரசாரமா இருந்தா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படின்னா, அந்த காரம் அளவா இருக்கும்போது அத அனுபவிச்சு அவங்க சாப்பிடுவாங்க. அதே காரம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சுன்னா, அங்க ஜீவகாந்தம் அதுக்கு ஏத்த மாதிரி இல்லாம, அதிகமா செலவாகும் பொழுது, அவங்களுக்கு நாக்கு, உதடெல்லாம் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. கண்லேருந்து தண்ணியா வரும். அப்ப அந்த காரமே அவங்களுக்கு துன்பமாவ தான் மாறும். ஸோ, இது வந்து புலனின்பங்கள்ல நம்ம உணரக்கூடியது. இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அனுபவம் மனசுல பதிஞ்சு, அதுவே பிரதிபலிக்கும். அப்ப அந்த பிரதிபலிப்பு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது தான், நாம நினைக்கும் போதெல்லாம், அது எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அப்படி. இந்த ஸ்வீட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஸோ, நாம வந்து ஜீவகாந்தம் சரியான அளவு செலவாகும் பொழுது இன்பம், இல்லைன்னா துன்பம். இது வந்து புலனளவுல. அப்போ இந்த இன்பம், துன்பங்கிறதே மனதோட ஒரு நிலைதான். அப்ப இது மகரிஷி என்ன சொல்றாங்க? மனிதர்கள் இன்பம், துன்பம் இந்த 2 சுழல்லே இருக்கும் பொழுது மாறி, மாறி இதையே தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இன்ப, துன்ப சுழல்ல இருந்து விடுபட்டு 2யுமே கடந்துட்டோம்னு சொன்னா, அதுதான் அமைதி. மனசோட நிலையில இப்ப இந்த இன்பம், துன்பம், அடுத்தது அமைதி. இந்த இன்ப, துன்பம் 2யும் கடந்து அந்த அமைதி நிலைக்கு போயிட்டு, அந்த அமைதி நிலையிலேயே நிலைச்சு இருந்தோம்னு சொன்னா, அதுதான் அடுத்த நிலை பேரின்பம்னு சொன்னாங்க. இப்ப இதத்தான் மனதோட 4 நிலைகள்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இப்ப நம்ம எதையெல்லாம் துன்பம்னு உணர்கிறோம் அப்படின்னா, அது உடல் துன்பமாக இருக்கலாம், மன துன்பமாக இருக்கலாம். இப்போ உடல் துன்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு வலி நமக்கு வந்து வருது. தலைவலியா இருக்கலாம். இல்ல எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா, அங்க ஏதோ ஒரு வலி வந்திருக்கலாம். அப்புறம் அது ஒரு வேதனையா இருக்கும். வலியா இருக்கும். தொடர்ந்து இருக்கும். அப்ப இது ஒரு ஒவ்வாத உணர்வு. இப்போ பசி இல்லன்னா அஜீரணம் உண்டாகும். வயித்துல ஒரு உபாதை வரும். இந்த மாதிரி உடல்ல ஏதோ ஒரு ஒவ்வாத உணர்வு இருந்தா, அது வந்து உடல் துன்பம்னு சொல்லலாம். இப்ப மன துன்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம், கவலை, குழப்பம், வெறுப்பு, விரக்தி. இது இந்த மாதிரி பலவிதமான நம்ம வகைப்படுத்தலாம். நம்ம சொல்லலாம். இப்போ மனதில ஏற்படக்கூடிய துன்பத்த மனதிற்கு ஒரு ஒவ்வாத உணர்வு உண்டாகுது. அத அப்படி சொல்றோம். இப்ப இதத்தான் நம்ம மன துன்பம்னு சொல்வோம். இந்த மிருகங்கள பொறுத்தவரைக்கும், அதுக்கு உடல் துன்பம் மட்டும் தாங்க இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். மன துன்பம் இருக்காது. ஏன்னா, அதுக்கு மனசே இல்லையே. ஏன் அப்டின்னா, இப்போ அது வந்து வெறும் நிகழ்காலத்துல மட்டும் தான் வாழுது. அதுக்கு மனம்ங்கிறதே கிடையாது. அதுக்கு இறந்த காலமும் இல்ல, எதிர்காலமும் இல்ல. அது நிகழ்காலத்துல மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, அதுக்கு வந்து மனத்துன்பங்கிறதே இருக்கிறது இல்ல. ஆனா சில பேர் சொல்லுவாங்க. இப்போ யாராவது நாய் வளர்த்தாங்க அப்டின்னா, அந்த நாய் வளர்த்தவர் இறந்துட்டாங்கன்னா, அந்த நாய் சாப்பிடாமயே இருந்து அதுவும் இறந்துடும் அப்டிங்கிறாங்க. அப்போ அது மனசு இல்ல. அதுக்கு. அது எப்படி அத நம்ம புரிஞ்சுக்கலான்னா, அது வந்து இயற்கை அறிவு. அந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது அப்படி செய்யுது. அது கட்டாயமா நெனச்சு பார்த்துட்டு இருக்காது. என்னோட எஜமானர் என்கிட்ட விளையாண்டாரு, எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டாரு, அவர் இப்போ இறந்துட்டாரே, இறந்து போயிட்டாரே அப்படிலாம் நெனச்சு பார்க்க அதுக்கு தெரியாது. ஸோ அது வந்து இன்ஸ்டிங்க்ட். அப்படியெல்லாம் நினைச்செல்லாம் அந்த மாதிரி அது இருக்கிறதில்ல. இப்ப பிராணிகளுக்கு இயற்கையான அந்த உந்துணர்வு, இவங்க இப்ப இவங்க இருந்தாங்க, இப்ப இவங்க இல்லங்கும்போது, அந்த மாரி இன்ஸ்டின்க்டாங்க வர்ற அந்த உணர்வுனால தான் அது சாப்பிடாம இருக்கிறதே ஒழிய, அது நினைச்செல்லாம் பண்றதில்ல. ஸோ மனுஷங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்ப, துன்ப உணர்வு. ஏன்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்கள்ல தான் நெனச்சு பாப்பாங்க. 3 காலங்கள்ல தான் நம்ம வாழ்றோம். நாம என்ன பண்றோம்? நம்ம இறந்த காலத்துல ஏதோ ஒரு துன்பம் வந்தது. ஒரு ஒவ்வாத உணர்வு இருந்தா, அத நம்ம எதிர்காலத்துக்கு கடத்திட்டு போயிடுவோம். எப்படின்னா, நிகழ்காலம் மூலமாக நிகழ்காலத்தையும் அ துன்பமாக்கிடுவோம். ஸோ, அப்படியே நம்ம மனம் வந்து பழகி இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஒரு உடம்புல ஏதோ ஒரு நாள் வயித்துல வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அடுத்த நாளைக்கு போயிடுச்சு. ஆனாலும், ஐயோ! மறுபடியும் இந்த வயிறு வலி வந்துருமோ? இன்னிக்கும் வயிறு வலிக்குமோ?
அப்படின்னு ஒரு பயம், கவலை இதெல்லாம் நம்ம உண்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா, நம்மளால நெனச்சு பார்க்க முடியுது. அது நமக்கு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, நம்ம நெனச்சு பார்ப்போம். ஒரு நாளைக்கு ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் படுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? "இன்னைக்கு தூக்கம் வருமா? வராதா?" அப்படின்னு ஒரு குழப்பம். "இன்னைக்கு கூட வராம போயிடுமோ?" அப்படின்னு நம்மளாவே அந்த வர்ற தூக்கத்த கூட கெடுத்துருவோம். ஸோ, இதெல்லாம் இந்த மனிதர்களுக்கே உண்டான ஒரு விஷயம். ஏன்னா, அவங்க மனம் அப்படிங்கிறத வச்சுட்டு வாழ்றதுனால, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கிற துன்பத்த நெனச்சு, நெனச்சு பார்த்து, மறுபடியும் அத கொண்டு வந்து, அத பத்தியே யோசிப்போம். ஸோ, இதுதான் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. மனத இப்போ நம்ம இப்படியே பழக்கி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி துன்பங்கள நெனச்சு, நெனச்சு, அதனால தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, "ஏன் நீங்க எதிர்காலத்துல இறந்த காலத்துல இப்படி வாழாதீங்க. எதிர்காலத்துக்கும் போகாதீங்க. இப்ப இந்த மிருகங்கள் மாதிரி அதுகிட்ட இருந்து கத்துக்கணும் நீங்க. பிரசன்ட்ல வாழுங்கன்னு சொல்றாங்க. உளவியல் அறிஞர்கள். அப்போ அது சொல்றதுக்கு சுலபமா இருக்கு. ஆனா நம்ம பிரசன்ட்ல லிவ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது நல்ல பழக்கம் உண்டாக்கும். ஆனா நாம அத சரியா பண்ணிட்டோம்னா, இப்போ அதத்தான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. என்னன்னா, இப்ப நம்ம ஒரு வேலை செய்யும்போது, அதிலேயே கவனமா இருக்கணும். அந்த நேரத்தில என்ன பண்றோமோ, அதிலேயே முழுமையா ஈடுபடணும். நாம அத விட்டுட்டு எதையாவது ஒண்ணு பண்ணும்போது, இறந்த காலத்த பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. இல்லாட்டி, எதிர்காலத்தில என்ன பண்ண போறோமோ, அத பத்தி நெனைக்கிறது. அப்ப இந்த பிரசன்ட்ல கோட்ட விட்டுர்றோம். அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு நமக்கு ஒரு நல்ல பழக்கம் தேவைப்படுது. அதுதான் சாட்சி பாவம் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அதாவது நாம நமக்கு என்னெல்லாம் நிகழ்கிறதோ, அத தூர நின்னு பார்க்கணும். அதாவது யாருக்கோ நடக்கிற மாதிரி அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு நிகழும் துன்பங்கள் கூட நமக்கு ஒரு பெருசா நம்மளுடைய அந்த சுயத்த பாதிக்காது அப்படிங்கிறாங்க. இப்ப மகரிஷி சொல்லுவாங்க, நமக்கு அகத்தாய்வு அப்படின்னு ஒரு அழகா சப்ஜெக்ட் குடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், கடைசியா நான் யார் அப்படிங்கிற தத்துவம். அப்ப அதுல முக்கியமா நான் யார் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நம்மளுடைய துன்பங்கள், அதாவது வாழ்க்கையில சிக்கல்கள் இதெல்லாம் வராமல் காத்துக்கொள்வது எப்படி? இப்ப வந்திருக்கும் சிக்கல், துன்பங்களை போக்கிக் கொள்வது எப்படி? இப்ப அதிலேயே நாம அதிலேயே அழுந்தி போய்விடாம, நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அகத்தாய்வு சப்ஜெக்ட் எல்லாம் மகரிஷி நமக்கு குடுத்துருக்காங்க. அப்போ ஸோ இந்த எண்ணம் ஆராய்தல். இப்போ ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. அதுதான் ஆசையாகவோ, சினமாகவோ, கவலையாகவோ மாறுது. அதனால அடிப்படைய ஆராய்ச்சி செஞ்சு அதை மீறி வரக்கூடிய ஆசையோ, கவலையோ, சினமோ இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரு கொடுத்திருக்கார் மகரிஷி. அப்ப இவை அனைத்துமே துன்பம் எழாம நம்மை பாதுகாத்துக் கொள்றணும் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே பொது. அதோட இது எல்லாருக்கும் புரியிற மாதிரியான சில விஷயங்கள அழகா கொடுத்திருக்காங்க. இப்ப சாட்சி பாவம் இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதெல்லாம் நம்ம பண்ண நாமெல்லாம் சாட்சி பாவத்துக்கு தான் போவோம். நம்மையும் அறியாமலே. ஆனா, அங்க சாட்சி பாவம் அப்படின்னு ஒரு நேரடியா சொன்னா, சிலருக்கு புரியறது இல்ல. என்ன சொல்றாங்க இவங்க? என்ன சொல்ல வர்றாங்க? அப்படிங்கிறது தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால தான் பாமர மக்களின் தத்துவ ஞானிகராக மகரிஷி. ரொம்ப எளிமையா மகரிஷி குடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தொடங்கி ஆசை சீரமைக்கிறது, கவலை ஒழிக்கிறது, சினத்த தவிர்க்கிறது. இப்படி இந்த பயிற்சிகள ரொம்ப எளிமையா தமிழ்ல அழகா குடுத்துருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் புரியுது நம்மளுக்கு. இப்ப கவலை எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதெல்லாம் யோசிச்சு சிலதெல்லாம் தீர்க்க முடியும். சிலத அனுபவிச்சு தான் தீர்க்கணும். சிலத உடனடியா தீர்க்கலாம். சிலத தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் புரியுது. இப்ப இது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம துன்பம் அனுபவிக்கிறோம். அப்போ வாழ்க்கையில இதெல்லாம் இந்த துன்பத்த வராம காத்துக்கொள்வது எப்படி? வந்த துன்பத்த போக்கிக் கொள்வோம். எப்படிங்கிறது தான் பயிற்சி மூலமா குடுத்துருக்காங்க. இப்ப ஏன்னா, யாருமே துன்பப்பட விரும்பல. எல்லோருக்கும் தேவ இன்பம் தான்.
அப்போ நம்ம சாட்சி பாவம்ங்கிறது அதுதான். தன் உணர்வு அப்படிங்கிறப்ப, நான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சா தான், அந்த தன் உணர்வே முதல்ல வரும்னு. இப்போ அதனால தான் மகரிஷி, நான் யார் அப்படிங்கிறத அழகா அந்த சப்ஜெக்ட் குடுக்குறாங்க. அந்த நான் யார் ஒரு மாதிரி நம்ம நமக்கு மனசுக்குள்ள போயிடுச்சா அந்த உணர்வு. அதுதான் தன்னுணர்வு. அப்போ அந்த தன்னுணர்வுல விழிப்புணர்வோட நம்ம வாழும் பொழுது, நாம இந்த இன்பத்துழல் அப்படிங்கிற சுழல விட்டு வெளிய வந்துருவோம். இதிலேயே நம்ம மேம்பட்டு போயிட்டே இருந்தோம்னா, நம்ம அடிப்படையிலேயே நின்னுட்டோம்னா, அதே தான் திருப்பி திருப்பி வரும். நம்மளுடைய மனதோட வேற லெவலுக்கு போறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அது மாதிரி நம்ம வேற லெவலுக்கு போகணும். எப்பவுமே இந்த அடிப்படையில நின்னுடக்கூடாது. இப்ப நம்ம இதையெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மேம்பாடு அடைஞ்சுட்டே வரும். அப்போ நம்ம இன்பத்துடன் துன்ப சுழல விட்டு வெளிய வந்துருவோம். நாம வந்து அந்த இறை உணர்வுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இறை உணர்வு இப்போ நமக்கு கிடைக்கும்போது, அந்த இறை உணர்வு அப்டின்னா என்னன்னா, இப்ப கடவுளே அப்படின்னு அப்படி பிடிச்சுக்கிறது மட்டும் கிடையாது. இறைவனை பற்றிய உணர்வு. இப்ப இறை உணர்வுன்னா, இப்ப நானே இறைவன் அப்படிங்கிற உணர்வு. இது தத்துவமசி. அதுதான் நான் யார் அப்படிங்கிறது. இப்ப இந்த இறையே நாமாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு, அந்த உணர்வாக நாம பெறும்பொழுது, இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப என்னவாயிடும், ரொம்ப அறிவுக்கு தெளிவு கிடைச்சிரும். அப்ப இந்த எல்லாமே இறை இன்பம் தான். எல்லாமே இயற்கை தான், இறைவன் தான் அப்படிங்கிற உணர்வு வரும். இப்ப இந்த இன்பம், துன்பம் இது எல்லாமே எதனால அப்படிங்கிறது நமக்கு அப்ப தெரிஞ்சிரும். இப்ப இந்த இறை உணர்வு வந்துருச்சுன்னா. அப்ப ஏன் வந்து இறை அப்படிங்கிறது நாம தான் அப்படிங்கிறத உணர முடியல அப்படின்னா, அதையும் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு. அப்ப இதுதான் அந்த 3ம் தான் நாம இறைவன் அப்படிங்கிற அந்த உணர்விலிருந்து நம்மள பிரிச்சு தடுத்து வச்சிருக்கு. அப்ப இந்த 3ம் தான் ஆணவம் அப்படிங்கிறது என்ன? நான் அப்படிங்கிற இறையிலிருந்து நம்மளை வேறுபட்டவர்கள் அப்படிங்கிற உணர்வு தான். இப்ப ஆணவம், கன்மம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து. இப்ப இந்த கன்மம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு வேறுபட்டு வந்ததுனால, நான் நான் செயல்கள் எல்லாம் செய்றேன். அதுல சிலது பாவம், சிலது புண்ணியம். இந்த 2மே நம்ம வந்து இந்த மாதிரி செயல்கள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அது கன்மம். அப்போ நம்ம இறைவனிலிருந்து வேறுபட்டு நிக்கிறோம். அப்புறம் அடுத்து மாயை. நான் இறைவன் வேற, நான் வேற. அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே வேற வேற. அப்படிங்கிற ஒரு உணர்வு, தோற்றம், அதுதான் நமக்கு மயக்கம் வருது. அதுதான் மாயைங்கிறாங்க. அப்ப இந்த 3ம் தான் நானே இறைவன், அதே மாதிரி சுத்தி இருக்கிறது எல்லாமே இறைதான் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையிலிருந்து நம்மை வேறுபடுத்தி விடுது. அப்ப இந்த 3ம் தான் அதனால தான் நமக்கு இன்பம், துன்பம் இந்த மாதிரி மயக்கங்கள் எல்லாம். அப்ப இந்த மாயையால தான் இன்பம், துன்பம் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா, நம்ம இந்த இந்த மாதிரி மனத மேல்நிலைகளுக்கெல்லாம் எடுத்துட்டே போகும்பொழுது, நம்ம எல்லா சூழல்ல இருந்து வெளிப்பட்டு, நம்ம விடுபட்டு வெளிய வந்துருவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு நிலை வரும். அதாவது இன்பம். அந்த இன்பம் தான் வந்து பேரின்பமாக மாறுது. அதாவது இறைநிலையோடு எண்ணத்த கலக்க விடணும். அந்த மாதிரி நிலைகள் முதல்ல நம்ம மனச அப்படியே தூய்மைப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது தான், நமக்கு தவம் எல்லாம் நல்லபடியா சித்தியாகும். அப்போ அந்த சரியான அந்த சொல்றாங்க இல்லையா? மனதின் அலைச்சூழல அப்படியே குறைச்சிட்டே வர வர நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். அதனால தான் அகத்தவத்தோடு சேர்ந்து அகத்தாய்வு தேவை. வெறும் அகத்தவம் மட்டும் நம்மளால பண்ண முடியாது. நம்ம அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, அகத்தவம் சித்தியாகும். அப்ப அகத்தவம் நல்லா பண்ண பண்ண தான் அகத்தாய்வு நம்மளால செய்ய முடியும். எப்படி உடல், மனம்னு சொல்றோம். பிரிக்க முடியாதது தானே! உடல்லேருந்து மனசையும், மனசுலேருந்து உடலையும் இந்த மாதிரி பிரிக்க முடியாது. அந்த மாதிரி தான் அகத்தவமும், அகத்தாய்வும். இப்போ இது எல்லாமே நம்ம மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. இதத்தான் துன்பம் மறந்திடு. ஏன் வந்து பாரதியார் அ இதுல துன்பம் மறந்திடுங்கிறாரு, அந்த புதிய ஆத்திச்சூடியில? அது ஏன் அந்த வார்த்தைய யூஸ் பண்றாரு? துன்பம் மறந்திடு அப்படிங்கும்போது, மறந்துரு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்காத. ஏன்னா, மனுஷன் சொன்ன மாதிரி இறந்த காலத்துல நடந்த ஒரு கிடைச்ச துன்பங்கிற ஒரு உணர்வ, ஒரு அனுபவத்த எதிர்காலத்துக்கு
கடத்தாத. அது வேஸ்ட்டு. அது ஒர்த்து கிடையாது. ஏன் அங்க கடத்திட்டு போற? அதுல நிகழ்காலத்தையும் வீணாக்குற. ஸோ, அத மாரி நெனச்சுட்டே இருக்காத. எதையுமே இந்த மாதிரி ஒரு துன்பத்த நம்ம நெனச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான், அது பல மடங்கு பெருகிடுது. அதனால தான் அத மறப்பதே நன்று. அப்போ மறக்கிறது அப்படிங்கும்போது, நாம எதை மறக்க சொல்றாங்க அப்படிங்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது துன்ப அனுபவத்த மறந்துருன்னு சொல்றாங்க ஞானிகள். இப்ப நம்ம திரும்பி திரும்பி அந்த அனுபவத்த நெனச்சு நெனச்சு பார்த்து, அந்த துன்பத்த மேலும் மேலும் பெருக்கிக்க கூடாது. இப்ப அந்த துன்ப உணர்வ மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்காம அது தவறு. அதனால அதனால தான் துன்பத்தை மறந்திடு. துன்பம் மறந்திடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அந்த துன்பம் எதனால, எந்த காரணத்தால ஏற்பட்டதோ, அத நம்ம கவனத்துல தான் வச்சுக்கிடணும். அப்ப அது மறுபடியும் நிகழாம பார்த்துக்கொள்ளணும் இல்லையா? சொல்லுவாங்க, இப்ப நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி. அத மாதிரி அதாவது மறுபடியும் அதே துன்பம் வராம நம்ம பார்த்துக்கிறதுங்கிறது, அதுல நம்ம கவனமா தான் இருக்கணும். நம்ம. அப்ப இந்த துன்ப அனுபவத்தை தான் நம்ம மறந்துடணும். இப்போ உதாரணம் சொல்லலாம். ரொம்ப எளிமையான உதாரணம் தான். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஏதோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை எடுக்கணும்னு நெனைக்கிறபோது, அடுப்புலேருந்து எடுக்கணும்னா, டக்குன்னு கைய கொண்டு போய் அதில வச்சோம்னா சுற்றும். ஒரு தடவ சுட்டுடுச்சு. இப்ப நம்ம ஒரு துன்ப அனுபவம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம மறுபடியும் அதுலேருந்து கவனமா இருந்து இருக்கணும். ஆனா அத விட்டுட்டு, ஐயோ! எனக்கு சுட்டுருச்சே, சுட்டுருச்சேன்னு அந்த அனுபவத்த நெனச்சு, நெனச்சு நாம வருத்தம் அடையக்கூடாது. ஆனா மறுபடியும் போய் திருப்பி அதுல கை வைக்கிற அந்த அத நம்ம தவிர்த்து தான் ஆகணும். இல்லையா? அந்த காரணத்த வச்சு அ அந்த காரணத்த தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். அத மாதிரி தான் இப்ப இப்ப வேற ஒண்ணு சொன்னா, அப்போ என்ன சொல்லலாம்? உடல் துன்பம் இப்ப சொன்னது. அத மாதிரி மன துன்பம் அப்டின்னா, யாரோடையோ நம்ம பழகுறோம். அப்போ அவங்களுடைய நடவடிக்கைகளால நமக்கு ரொம்ப துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அத திருப்பி திருப்பி அவங்க அங்கேயே போய் அதையே திருப்பி திருப்பி செஞ்சு துன்பத்த அனுபவிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எத தவிர்த்து கொள்ளணும்? எத ஞாபகம் வச்சுக்கிடணும்? அப்போ துன்ப அனுபவங்கள், அது கொடுத்த அந்த உணர்வ நம்ம மறந்துடலாம். ஆனா அதத்தான் துன்பத்தை மறந்திடுன்னு சொல்றாங்க. ஆனா, அதனுடைய காரணம் எதனால வந்ததோ, அதை தவிர்த்து கொள்ளணும். ஸோ, இப்படி நம்ம இருந்துக்கிறது தான், இதத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். துன்பம் மறந்திடு அப்படின்னு. ஸோ, இதுக்கு தான் நம்ம பல வழிகள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப துன்பம் அப்படிங்கிற இந்த அனுபவத்த இப்ப சித்தர்கள் வாழ்க்கையில கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஈதல் இரவாமை மகிழ்போகம்" தான் சொல்றாங்க. எல்லாருக்குமே தேவ. அதற்கான அறிவு கிடைச்சிடுச்சுன்னா நல்லது. இப்ப விவேகானந்தர் கூட என்ன சொல்றாரு? எல்லாருடைய நோக்கமும் வாழ்க்கையுடைய எல்லாரும் என்ன விரும்புறாங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்வோம் இன்பத்தை விரும்புறாங்கன்னு. அவரு ஆனா அத சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே அறிவை நோக்கி தான் போறோம். எந்த அறிவு நமக்கு கிடைச்சா, எந்த நேரமும் இன்பமாக இருக்க முடியுமோ, அந்த அறிவு தான் நமக்கு முக்கியம். ஏன்னா, அப்பதான் நம்ம எல்லாத்தையும் தவிர்த்துக்க முடியும். வெறும் இன்பம், இன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நம்ம அந்த முக்கியமான அந்த அறிவை நம்ம நம்ம மறந்துடுறோம். அதத்தான் மகரிஷி அவங்க மனவளக்கலை பயிற்சி மூலமா அந்த பிரம்மஞான அறிவை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நாம துன்பத்த மறந்துடலாம்னு சொல்றாங்க மகரிஷி. இப்ப நல்ல இன்பமாக வாழலாம். இப்ப துன்பங்களுக்கிடையே அறநெறி காத்து, அந்த துன்பங்களை எதிர்கொண்டு செம்மையாக வாழ்ந்தா, அந்த வழிதான் ஞான வாழ்வுன்னு சொல்றாங்க மகரிஷி. இப்போ வாழ்க்கை அப்படிங்கிற வண்டி, அந்த வண்டியானது எண்ணம், செயல் என்ற 2 சக்கரங்களால ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வண்டியில இன்பம், துன்பம் என்னும் 2 வித சரக்குகள் இருக்கு. விளைவறிந்த விழிப்பு நிலையில விழிப்பு நிலையில் அந்த மொ உ மொழி, அதாவது விழிப்பு நிலை என்ற மொழியில தான் அந்த சரக்குகள் மீது ரொம்ப நுணுக்கமா விலாசம் எழுதப்பட்டிருக்கு. சிந்தனை என்ற கண்ணாடி அணிந்தவர்களும், விலாசம் எழுதப்பெற்ற மொழி தெரிந்தவர்களும், தங்கள் கைக்கு கிடைத்த சரக்கை இறக்கி துய்க்கிறார்கள். அதன் பயனை அனுபவிக்கிறார்கள்ன்னு சொல்றாங்க. அப்போ விழைவறிந்த விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது, வாழ்க்கையில துன்பத்தை மறப்பது என்பது எளிது அப்படிங்கிறது தான் மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் நமக்கு சிறப்பாக சுவாமிஜி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். சேட் பாக்ஸில் போட்ட அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளம்.